ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மேகி எக் நூடுல்ஸ் தாங்க. பிகினராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் மேகி பாக்கெட் நான் எடுத்திருக்கேன். 3 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இந்த பாக்கெட் இருக்கும். 1 கப் பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சதை எடுத்துக்கோங்க. 1 கப் கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ், குடமிளகாய். இதில் நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதை எடுத்திருக்கேன். எக் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 எக் எடுத்திருக்கேன். தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கோங்க. சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆயில் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க இல்லையா, அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 எக்கு இதில் ஆட் பண்ணிடலாம். எக்கை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஓரளவுக்கு ரொம்ப சாப்பிடும்போது ஓரளவுக்கு பெருசாக இருந்தால் தான் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரையும் நீங்கள் முட்டையை வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் ஒரு 4லேருந்து 5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து தண்ணி நல்லா கொதிச்சு வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஆட் பண்ண வேண்டாம். பார்த்திங்களா, இப்படி கொதிக்கிற டைமில் நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தண்ணியை ஓவராகவும் ஆட் பண்ணிடக்கூடாது. அப்படின்னா உங்களுக்கு நூடுல்ஸ் குழஞ்சு போயிடும். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி நூடுல்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே கடாயில் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம காய்கறிகள்லாம் சேர்ந்து வதக்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான ஆயிலை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஓரளவுக்கு ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 கப் பெரிய வெங்காயத்தில் பேலன்ஸ் இருக்கிற வெங்காயத்தை மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி முட்டையில் வெங்காயம் ஆட் பண்ணிட்டதுனால கம்மியாக வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. பீன்ஸ், முட்டைக்கோஸ், குடமிளகாய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது இந்த காய்கறிகள்லாம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் தேவையான அளவு சால்ட்டு போட்டிருக்கேன். ரொம்ப வதங்க வேண்டாங்க, லைட்டாக வதங்கி இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நம்ம முட்டையை ஆட் பண்ணிடலாம். அதையும் சேர்த்து இந்த காய்கறிகளோடு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸையும் இதில் ஆட் பண்ணி மேகி மசாலாஸை ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மசாலாவோட ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கெச்சப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான எக் நூடுல்ஸ் ரெடி. நூடுல்ஸ் உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் ரெட் சில்லி சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லை அப்படின்னா நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். மேகி நூடுல்ஸை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.